ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா நம்மளோட மியூசிக் பார்க்ல நம்ம ஷாப்ல இருந்து நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். அங்க ஹோம் தியேட்டர்னா என்ன, ரிசீவர்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்திருப்போம். நம்ம அது எப்படி ஒர்க் பண்றதுன்றது ஒரு கிளைண்ட் வீட்ல அவங்க ரெடி பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதை போய் நம்ம வந்து லைவாவே பார்க்கலாம். ஸோ ஹாய் டியர்ஸ், திஸ் இஸ் ராஜீவ் ஹியர். ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளைண்ட் வந்து கிளைண்ட்டுக்காக நம்ம ஹோம் தியேட்டர் பண்ணி கொடுத்தது தான். ஸோ இது வந்து ஒரு ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப நாள் முன்னாடி பண்ண கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸையும் அது என்ன லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக வந்து புதுசாக பண்ணது எல்லாத்தையும் நம்ம வீடியோஸில் காமிப்பாங்க. இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, 21 இந்த கஸ்டமருக்கு நம்ம இந்த ஹோம் தியேட்டர் பண்ணி கொடுத்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு ஐடியாலஜியில் நம்ம இது பண்ணது. ஸோ அந்த கஸ்டமருக்கு ஒரு சில டிசைன்ஸ்லாம் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட டிசைனில் ரூம் பண்ணி அக்கோஸ்டிக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இது அக்கோஸ்டிக் மெட்டீரியல்ஸ் தான். வால் இருக்குது. ஸோ வாலுக்கு அப்புறம் அந்த அக்கோஸ்டிக் மெட்டீரியலை வச்சு நம்ம வந்து ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சின்ன ரூம் தான், ஒரு மேக்ஸிமம் ஒரு 12க்கு ஒரு 16 இல்லை 17 ரூம் தான் இது. ஸோ அந்த ரூமில் வந்து 7 சேனல் மரான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கியூ அக்கோஸ்டிக் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சப் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்சன் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபால்ஸ் இது இந்த ரூம் வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ளாட் சீலிங் கிடையாது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் மேலே வந்து ஹைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒரு டிசைன் வந்து நம்மளே கொடுத்து பண்ணது. மேலே வந்து உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆமாம், ஓல் ஷேப்பில் டிசைன் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு ஃபீல் பண்ணது. ஸோ நீங்கள் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இருந்த டெக் வேற, இப்போ இருக்கிற 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சில டெக்னாலஜி மாறி இருக்குல்ல, இல்லை இதே ப்ராடக்ட் தான் இன்னும் வந்துட்டு ப்ராடக்ட் அதே தான், பட் டெக்னாலஜி எல்லாம் சேம் தான். இப்போ டால்பி அட்மாஸ் இங்கே பண்ணியிருக்கோம். என்னன்னா டிசைனில் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆகிருக்கும். ஸோ இது வந்து அந்த ஸ்டைலில் அப்போ பண்ண டிசைன் நமக்கு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டிசைன்ஸில் நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆனால் ப்ரைஸ் வைஸ் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குல்ல, நீங்கள் அப்போ பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் இருந்திருக்கும், இப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ரைஸ் கண்டிப்பாக அந்த டைமில் வந்து இது வந்து அந்த ப்ரைஸ் கண்டிப்பாக இப்போ பண்ணவே முடியாது. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இப்போ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியாது. இப்போ எல்லாமே விலை ஏறி இருக்கு. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக நம்மளால் பண்ண முடியும், நம்ம 5 இயர்ஸ்க்கு பண்ணதுக்கு முன்னாடி 21 பண்ணது இப்போ வந்து கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி அதோட ப்ராடக்ட்ஸோட லைஃப் எப்படி இருக்குது, நம்மளோட சர்வீஸ் பார்ட் எப்படி இருக்குது. ஸோ சும்மா பண்ணிட்டு மட்டும் நம்ம போகாமல் கஸ்டமரோட பேக்கப் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய இதெல்லாம் நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம ரூமில் நம்மளே நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு கஸ்டமர் பிளேஸில் வந்து நம்ம ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது நம்ம பண்ண பிளேஸ்னால நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரூமில் வந்து சொல்ல போகிறோம். ப்ளஸ் வந்து அது இல்லாமல் கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்ல போகிறோம். கேட்கலாம். இப்போ நம்மளோட மியூசிக் பார்க்ல இருந்து இந்த ரூமில் என்னென்ன பொருள் ஆட் பண்ணியிருக்கிறீங்க? ஸோ பேசிக்காக இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் வந்து கஸ்டமர் வந்து ஸ்க்ரீன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வேண்டாம்னால நம்ம வந்து மோட்டரைஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம். டவர்ஸ் கியூ அக்கோஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஆமாம், சப்வூஃபர் வந்து கியூ அக்கோஸ்டிக்ஸ் 12 இன்ச் கொடுத்தோம். அப்புறம் மரான்ஸோட ரிசீவர் கொடுத்துருக்கோம். சென்டர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். இதுக்கு கனெக்டிவிட்டி 5 டிவி யூஸ் பண்ணுறாங்க இப்போதைக்கு. ஸோ ரியரில் 2 ஸ்பீக்கரும் சீலிங்கில் 2 ஸ்பீக்கரும் இருக்குது. அது இல்லாமல் எப்சனோட ப்ரொஜெக்டர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ரூம். சரி, ஓகே ப்ரோ. எலக்ட்ரானிக் ஐட்டமா இந்த ஐட்டம் யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த ஸ்கிரீன் இருக்குதா லைவ்ல? இல்ல லைவா இருக்கு, அப்டேட் ஆயிருக்கு அந்த ஸ்கிரீன்லாம். ஆமா, இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த லைட்டோட இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இந்த ரூம்ல இருக்கு. ஸோ ஆடியோவும் எக்ஸலண்டா இருக்கும் இந்த ரூம்ல. ஓகே, இது சில்வர் ஸ்கிரீனா? சில்வர் கிடையாது, இது ஒயிட் ஸ்கிரீன் தான். ஓகே. அந்த டைம்ல கஸ்டமருக்கு வந்து ஒரு இந்த ஸ்கிரீனே போதுமான அளவா இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதனால வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து இந்த ஸ்க்ரீனே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஆனா பட் இப்ப நிறைய ஆப்ஷன் விட்டு இருப்பாங்கல்ல, லைக் இப்ப நிறைய அப்டேட் ஆயிருக்கு. அந்த அப்டேட் கண்டிப்பா நிறைய அப்டேட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அப்டேட் ஆயிட்டோம். கஸ்டமருக்கு அதே மாதிரி நம்ம அப்டேட்டான ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்க போறோம். ஓகே. இது வந்து ஒரு நம்ம பண்ண வீடியோல நம்ம ரொம்ப நாளா இது நம்ம இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கணுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் அந்த வீடியோஸ்லாம் போடுறதுனால சரி நம்மளும் வந்து நம்ம பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து போடுவோம்
நம்ம நார்மலாகவே பிஸியாக இருப்போம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் இயர்லி வந்து ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எப்பயுமே பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இந்த தடவை வந்து நம்ம வந்து இந்த வீடியோஸ்லாம் எடுத்து கஸ்டமருக்கு காமிப்போம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல நம்ம இதெல்லாம் பண்ணுறோன்ட்டு. சவுண்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இங்கே சவுண்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அக்கோஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ரெடிமேடாக வர மெட்டீரியல்ஸு. இது மேலே ஃபேப்ரிக் போட்டிருக்கும். ஸோ ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி அது உள்ள அக்கோஸ்டிக் மெட்டீரியல் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இது நடுவில் இந்த கேப்லாம் வால் தான். வால் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம், பிளாக் பெயிண்ட் பண்ணிட்டு இது மேலே பண்ணியிருக்கோம். இதுவும் அது மாதிரி ஒரு அக்கோஸ்டிக் மெட்டீரியல் தான். சரி, கஸ்டமர் வந்து இந்த டிசைன் ஃபேப்ரிக் கேட்டனால ஸோ இந்த கலர்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே கார்பெட் வந்து ஆமாம் சவுண்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூமில் 2 டோர் இருக்கனால சேலஞ்ச் வந்து அக்கோஸ்டிக் வந்து பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நம்ம இதை வந்து இந்த ரூமில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக யூஸ் பண்ணிருக்கோம். அந்த டோர் போட்டாலும் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போட்டு. ஆமாம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ண ரூமில் இது ஒரு ஒன் ஆஃப் த ரூம்ஸு. மேலே ஒரு லைட்ஸ்லாம் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணது. அது வந்து கஸ்டமர் வந்து அவங்களே வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அது வாங்கிட்டு வந்தனால அதை வந்து அவங்களுக்காக நம்ம ஹேங் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த லைட்ஸுமே கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எப்படி நம்ம வந்து நம்ம டிசைனில் இன்ஃபியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்து அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிசைன் கொடுத்து இந்த லைட்ஸ் கொடுத்தோம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது பண்ணாங்க. ஸோ இனி வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமரோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ எத்தனை நாளாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது, என்ன மாதிரியான சர்வீஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றதை நம்ம கஸ்டமர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பண்ணி கொடுத்தாங்க மிஸ்டர் விக்டர் சார் தான். தேங்க்யூ சார். அந்த டைமில் வந்து நம்மளை வந்து மிஸ்டர் சஃபான் சொல்லிட்டு அவர் தான் நம்மளுக்கு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து என்னை கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் வீட்டில்னு சொல்லி இந்த ரூமை எம்டியாக கொடுத்தாரு. சார் வந்து ஒரு ஐடியா வச்சுருந்தார், இந்த மாதிரி நான் பண்ணணும்ன்ட்டு. நம்ம இதை டிசைன் பண்ணி கொடுத்தது சாருக்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குது, ஹாப்பியாக இருக்காங்களான்னு. கண்டிப்பாக இந்த ரூமை நம்ம எம்டியாக தான் சார் கொடுத்தீங்க. ஸோ நம்ம இதை டிசைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அந்த வீடு வந்து 2004 கட்டினது. கட்டும்போதே இந்த ரூமை வந்து நான் ஹோம் தியேட்டருக்காக அலாட் பண்ணி கட்டியிருந்தேன். அது அப்படியே அதனுடைய ஆள் தேடிட்டு இருந்தேன் செய்கிறதுக்கு, எங்கேயுமே எனக்கு அவைலபிள் இல்லை. ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நான் வந்து அதை செய்யணும்னு ஒரு ஐடியா இருந்தப்போ சார் ரெஃபர் பண்ணாங்க ஒருத்தவங்க. சரி, நான் அவர்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன் அது மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்த உடனே கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அவரும் ரொம்ப ஆர்வமாக இது செஞ்சார். அதே மாதிரி என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு கொடுத்தேன் நான் என்னுடைய ஐடியாஸும். ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே என்கிட்ட கேட்டு தான் செஞ்சார். ரெண்டாவது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் அவர்கிட்ட எந்த லிமிட்ஸும் கொடுக்கல. நீங்கள் எதுக்குமே வந்து லிமிட்டு இது பண்ணாதீங்க. அதே சமயத்தில் அதை வந்து அவர் லிபர்ட்டியாக எடுத்துக்காமல் அந்த எக்ஸ்பென்சஸை வந்து என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, அதே சமயத்தில் வந்து ஹையஸ்ட்டு குவாலிட்டி கொடுக்குற மாதிரியும் அவர் செஞ்சு கொடுத்தாரு. அதில் ரொம்ப சந்தோஷம். அந்த ஹோம் தியேட்ரு உருவான விதம் வந்து ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றிருக்காரு சார். இப்போ ஆக்சுவலாக அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து சேலுக்கு அப்புறம் அவங்களோட சர்வீஸ் எப்படி சார் இருந்தது? இப்போ 4 பேர் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அந்த டவுட்டுக்கு கால் பண்ணும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அதை பற்றி சொல்லணுமா? ராஜீவ் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணால் போதும், நம்ம தான் வந்துடுறோம் அப்படின்வார். அவர் வந்து கடையில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறவர். விற்றுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைம்லேயும் வந்து அவர் சுணக்கம் காட்டினதே கிடையாது. அது சும்மா ஒரு சில டைம் வந்து ஆடியோ கூட சில டைம் நானே மிஸ்டேக் பண்ணிட்டுருப்பேன். ஃபோன் பண்ணி ஆடியோ வரல அப்படின்னு கேட்டால் தான் வந்துடுறேன் அப்படின்வார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாலோ அப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. அது மட்டும் இல்லை, இந்த ஹோம் தியேட்டர் செய்யும்போது டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய இன்வால்மெண்ட் வந்து அதிகமாக இருந்தது. வேலைக்காரங்க செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை கூட வருவார். வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறதோ, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதோ, அந்த குவாலிட்டியை வந்து அந்த டைமில் எந்த விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணதும் கிடையாது. கமிட்மெண்ட் வந்து நல்லா இருந்தது. சார், நீங்க ஒரு டைம் கொடுத்துருப்பீங்களா, இந்த டைம்க்குள்ள எனக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு? அந்த டைம்க்குள்ள இல்லை, நான் டைம் லிமிட்டும் கொடுக்கல, ஃபைனான்ஷியலாக வந்து இந்த லிமிட்டும் கொடுக்கல, எந்த கூட அவருக்கு கன்ஸ்ட்ரைண்ட்டும் கொடுக்கல. அதே சமயத்தில் அவர் அதை லிபர்ட்டியாகவும் எடுத்துக்கல. இந்த லிமிட் எதுவுமே இல்லாமல் வந்து எனக்கு என்னுடைய ஆர்வத்தை பார்த்து அவரும் வந்து நல்ல குவாலிட்டி தான் கொடுத்தாரு.
இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். நான் என்ன நினச்சிருந்தேனோ அந்த அளவுக்கு வந்துருக்கு. சூப்பர் நான் இது வந்து ஒரு பீரியட் எந்த பீரியடில் பண்ணோம்னா கோவிட் பீரியடில் பண்ணோம். பெரிய சேலஞ்சஸ், திங்ஸ் மெட்டீரியல்ஸ் கொண்டு வரது பெரிய சேலஞ்ச், ஆளை வச்சு வேலை வாங்குறது பெரிய சேலஞ்ச். ஸோ இது இவ்வளோ சேலஞ்சையும் சாரும் சப்போர்ட் பண்ணனால தான் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நடுவில் கூட கொஞ்சம் ஒர்க் ஹால்ட் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் கோவிட். திருப்பியும் அகைன் ரீஸ்டார்ட் பண்ணி அதை ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி நம்ம அதை ஒப்படைக்கணுன்றது தான் நம்மளோட கோலாக இருந்துச்சு. ஸோ கோவிட் வந்து நமக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. ஆனால் அதையும் நாங்கள் தாண்டி வந்து அதை முடித்து கையில் ஒப்படைச்சிட்டு தான் நாங்கள் வெளியில் போனோம். ஸோ சாரோட சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட். ஏன்னா நார்மலாக வந்து ப்ரெஷர் வந்து சார்கிட்டேருந்து ரொம்பலாம் இருக்காது. நீங்கள் பண்ணுங்கள், நல்லா பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்லுவார். மிச்சபடி வந்து அவர் வந்து இதுக்குள்ளே பண்ணுங்கள் அதுக்குள்ளே பண்ணுங்கன்னுலாம் என்றைக்குமே சொன்னதில்லை. அதுமாதிரி மணி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு இவ்வளோ ஆகுது சார்ன்னு சொன்னாலே ஓகே இது நல்ல குவாலிட்டியான்னு மட்டும் தான் கேட்பார். நல்ல குவாலிட்டி நல்லா எக்ஸலண்ட்டாக வரும்னா கண்டிப்பாக போடுங்க, அதெல்லாம் வந்து எதுவும் இல்லை, ஒரு பிரச்சனையை எடுத்துக்க வேணாம்னு தான் சொல்லுவார். பிகாஸ் அவர் வந்து எப்பயுமே வந்து பெஸ்ட்டு வேணும்னு கேட்டார். நம்ம பெஸ்ட்டை டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ நான் நிறைய டீம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்பென்ட்ரி டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அக்கோஸ்டிக் டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு டீம் ஒர்க்காக தான் நம்மளால் இது ஜெயிக்க முடியும். ஸோ தனியாக நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன் எப்பயுமே. சாரும் இந்த டீமில் ஒரு பெரிய முக்கியமான, ஏன்னா அவர் வந்து டெய்லி வந்து வீடியோ எடுப்பார். இந்த ரூம் எப்படி ஷேப் ஆகுதுன்னு நிறைய வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புவார். ஸோ அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து. கண்டிப்பா சார். ஸோ அப்போ இதோட பட்ஜெட் என்ன சார் இருந்தது ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆடியோக்கு எவ்வளோ பண்ணுவோம் சார்? மொத்தம் எல்லாமே சேர்ந்து ஒரு 10 lakhs கிட்ட ஆகும். 10 lakh. ஸோ இன்னைக்கு இதை பண்ணணும்னா எவ்வளோ சார் வரும்? இப்போ இந்த வீடியோஸ் பார்க்கணும் கரண்ட்ல தான் பார்க்க போறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு ரூம் செட்டப் நான் பண்ணணும்னு நினைச்சா எவ்வளோ சார் பண்ண முடியும்? கண்டிப்பாக 12 to 13 ஆகிடும். 12 to 13 ஆகிடும். இப்போ நான் மியூசிக்லாம் ரொம்ப மியூசிஷியன், நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவன், பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னுடைய ட்ரீமும் வந்து இந்த ஒரு ரூமில் வந்து மியூசிக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்நாள் கனவு அது. அந்த வீடு கட்டும்போது அந்த ரூமுக்கு அலாட் பண்ணும்போது அந்த வாழ்நாள் கனவை வந்து அது எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிவர்த்தி பண்ணி கொடுத்தது ராஜீவ். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நிறைய நான் வேலை செய்கிறேன்னு பார்த்தா எனக்கு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஐயோ இது சரியாக செய்யலையா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அவர் வந்து பேஷியன்ஸ். அதே மாதிரி நான் சொன்னேன்னா எந்த டைம்லையும் வந்து கோவப்பட்டதோ இல்லை வந்து ஒரு அலட்சியப்படுத்துறதோ கிடையாது. அது வந்து அவங்க அப்பாவை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். பட் அவர்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், பையன் வந்து ரொம்ப நல்ல கேரக்டரு, ஒரு டெடிக்கேஷன் இருக்குது, அந்த கமிட்மெண்ட் இருக்குது அவர்கிட்ட. அது இன்னும் அதனால் வந்து நல்லா வருவார். எனக்கு என்னுடைய ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸே பண்ணல. நீங்கள் வந்தவங்களாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, நான் இது மாதிரி பார்த்ததே இல்லை, நிறைய ஹோம் தியேட்டர் பார்த்துருக்கேன். அந்த குவாலிட்டி வந்து ஆப்சல்யூட்டாக ஃபைனாக இருக்குது. ரொம்ப வந்து இது வந்து காஸ்ட்லி கிடையாது. நிறைய பேர் வந்து 50 lakhs கூட வந்து ஹோம் தியேட்டர் பண்ணுறாங்க. பட் இந்த பட்ஜெட்டில் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெஸ்ட் குவாலிட்டியை கொடுத்ததுக்கு அவர் தேங்க்ஸ் சொல்லணும், அவரை பாராட்டணும். இது நம்மளோட ஒரு யூனிக்னஸ் இருக்கும் இந்த ரூமில். என்னென்னா அந்த டிசைன் வந்து நம்ம யாரையும் எங்கேயும் வந்து இது இன்ஸ்பயர் ஆகி பண்ணலை. நம்மளே ஒரு டிசைன் எடுத்து சார்கிட்ட அப்ரூவல் வாங்கி அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த ரூமை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஹோம் தியேட்டர் நிறைய பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு டிசைனில் கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ எங்கேயுமே நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து காப்பி பண்ணாமல் புதுசாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ அது நல்லாவே வந்திருக்குன்றது தான் சாரோட கிளையண்ட்டோட ஃபீட்பேக்கும். ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு டெமோ வந்து இப்போ பார்த்துக்கலாம். இது இந்த லைட்டே ஓகே தான் பேரு. ஓகே ப்ரோ, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ணீங்களா, சவுண்ட் கொஞ்சம் மாத்துனீங்களா? சோ அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்போ நம்ம பார்க்க போறது எப்படி ப்ரோ? ஸோ கஸ்டமர் நடுவில் வந்து ஒரு ஆட்டோ ஆடிசி வந்து ஆட்டோவில் வந்து கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மைனஸில் போயிருக்கு. ஓகே. ஸோ மைனஸ் போனுச்சுன்னா என்ன ஆகும்னா அண்டர் ப்ளே பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக தான் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஓகே. சேஃபாக இருக்கும் அது, ஆனால் வந்து அந்த உண்மையான பொட்டன்ஷியலை நம்மளால் அதை பார்க்க முடியாது. ஸோ இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கேட்டு பாருங்கள், அதே மியூசிக்கு உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். வைங்க ப்ரோ, கேட்கலாம். இதே மாதிரி செட்டப்ஸ் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது பாண்டியில் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வந்தாலும் நம்மளால் பண்ண முடியும்.
உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு செட்டப் இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு கீழே அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் லொக்கேட் ஆகிருக்கோம், மியூசிக் பார்க் பாண்டிச்சேரியில். ஸோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இங்கேருந்து சவுத் ஆர்காட், பாண்டிச்சேரி இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் சர்வீஸ் கொடுக்க முடியும். மிச்சவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸாகவும் கொடுக்க முடியும். உங்களுக்கு இல்லை நாங்கள் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹோம் தியேட்டர் செட்டப்பே பண்ணித்தரோம். ஓகே, இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். எங்க கையில எவ்வளவு ரூபாய் இருந்தா ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ண முடியும்? மினிமமா ஒரு 7 lakhsலேருந்து பண்ணலாம். 7 lakhsல இருந்து பண்ணலாம். ஆமாம். ஓகே, இந்த ரூம் செட்டப் தாண்டி எனக்கு இந்த விஷயம் மட்டும் வேணும், இதுக்கு மட்டும் எனக்கு எவ்வளவு தேவைப்படும்? ஆடியோ எக்யூப்மெண்ட் மட்டும்னா வந்து ஒரு 3 to 4 lakhs கிட்ட செலவு பண்ணணும். ஓகே, கம்மியாக போக போக இந்த மாதிரி உங்களுக்கு டவர் ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி சின்னதாக கொடுக்கலாம். இன்னொரு உங்களுக்கு வந்து பட்ஜெட்டாக ஒரு 1 lakh 1.5 lakhsல பண்ணி தரலாம். ஆனால் இந்த எக்யூப்மெண்ட் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இது வந்து யூகே பேஸ் பிராண்டு, கியூ அக்கோஸ்டிக்ஸ்ன்றது ஒரு யூகே பேஸ் பிராண்டு. மரான்ஸ் ரிசீவர் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் தான். இப்படியும் பண்ணலாம். பட் இந்த ப்ராடக்ட்லாம் இப்போ பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். கண்டிப்பா. சரி, ஓகே ப்ரோ. ஸோ உங்க நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ஏதாவது கான்டாக்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா இந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ரூம்ஸ்லேயும் அக்கோஸ்டிக்லேயும். ஸோ அதையும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ.